இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 31,000க்குள்ளே ஒரு சிபி ஒன்று கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட 30 தான் சொல்லியிருந்தார். 30 சொல்லியிருந்தார், 31 ஆகிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்குங்க தான் கால் பண்ணுங்கள் 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காஞ்சிபுரம் இல்லாமல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இது இல்லாமல் தஞ்சாவூர், திருநெல்வேலி, இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அதர் டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பண்ணிடுறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கஸ்டமரோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் யூசேஜ், பேசிக் கேமிங் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. GTA 5 ப்ளே பண்ணுற மாதிரி வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதனால் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அவர் கோட் பண்ண 30,000 ஓகேங்களா. அவரோட யூசேஜ் இதான், பேசிக் யூசேஜ், பேசிக் கேமிங் இருந்தாலும் போதும். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-30,000க்குள்ளே சொல்லியிருந்தார். இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா i5ல 6th ஜென்ரேஷன் ப்ராசர் கொடுத்துருந்தோம். இன்டெல்லில் ஜிகாபைட்டோட 110 மதர் போர்டு, இன்டெலோட ஒரிஜினல் ப்ராசர் ஃபேனு, 16 GB ரேமு, 512 GB SSD, RGB கேபினெட், ஜெப்ரானிக்ஸோட RGB கேபினெட் கொடுத்துருந்தோம் வித் 3 ஃபேனோட, 3 RGB ஃபேனோட, ஒய்ஃபை டாங்கல் கொடுத்துருந்தோம், 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு கேபினெட் பேசிக் RGB கேபினெட் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து தான் இந்த ஜெப்ரானிக்ஸ் கேபினெட். ஏன்னா அந்த கேபினெட் ஸ்டாக் காலி ஆகிடுச்சுன்றதுனால இந்த கேபினெட் போட்டிருந்தோம். இதனால் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 31 மாறிச்சு. அவருக்கும் ஓகே தான். ஏன்னா கேபினெட் அந்த லைட்டிங்கும் இன்னும் அதிகமாக வரதுனால அவருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே பண்ணுறேங்க, இந்த கேபினெட்டை கூட போட்டு பண்ணுறேங்க, 31 பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக ரெடி பண்ண CPU தான் இது. இந்த 31ல் தான் இந்த RGB கேபினெட்டு இல்லை இந்த கேமிங் CPU ரெடி பண்ண முடியுமா? ஒரு 25ல் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 25லையும் பண்ணலாம், 20லையும் பண்ணலாம். அதுமாதிரி ஒரு 30,000ன்றது 50,000லையும் பண்ணலாம், 1,00,000லையும் பண்ணலாம். என்ன பிராண்டு போடுறோம் ஓகேங்களா. இப்போது ஜிகாபைட் 110 மதர் போர்டு போட்டது, ஜெப்ரானிக்ஸ் 110 மதர் போர்டு இருந்தால் நம்மளுக்கு ஒரு 1000 3,000 வரைக்கும் அதுவே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். 16 GB ரேம் போட்டது நம்ம ஒரு 8 GB ரேமாக போடுறோன்னா அதில் ஒரு 1,500 வரைக்கும் அதில் ரெடியூஸ் ஆகும். கேபினெட்டும் அதே தான். ஒரு பேசிக் RGB கேபினெட் போட்டது போல் ஒரு பேசிக் கேபினெட் போடுறோன்னா அதில் ஒரு 1,000-2,000 கிட்ட ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன பிராண்டு, இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். ஏன்னா இவருக்கு 31,000 போட்டது எனக்கு 25,000த்தில் பண்ணித்தாங்களா, எனக்கு 20,000த்தில் பண்ணித்தாங்க, எனக்கு 20,000த்திலே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கேற்ற மாதிரி காம்பனன்ட்ஸ் போட போகிறோம். இல்லை உங்கள் பட்ஜெட் 50,000 இருக்குன்னா இதோட எல்லாமே ஹை ரேஞ்சில் போட போகிறோம். மதர் போர்டு அதுக்கேற்ற மாதிரி போட போகிறோம், இன்பில்டு ஒய்ஃபை வரா மாரி போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் பட்ஜெட், அதனால தான் எடுத்தோடனே பட்ஜெட் கேட்குறதும் உங்களோட யூசேஜ் என்னென்னு கேட்குறதுமே. இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும். அதுக்கான CPU நீங்கள் CPU மட்டும் கேட்டாலும் சரி, இல்லை இதே 30,000த்தில் CPU மட்டும் தான் கொடுக்க முடியுமா, மானிட்டரு, கீபோர்டு, மவுஸ்லாம் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றத்தை ரெடியூஸ் பண்ணிட்டு மானிட்டர், கீபோர்டு, மவுஸை ஆட் பண்ண வேண்டியது தான். வித் UPS, வித்தவுட் UPSன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின் மட்டும் எங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும், எங்களோட கொட்டேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு என்ன யூசேஜ், என்ன பட்ஜெட்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் கொட்டேஷன் அனுப்பிச்சிடுறோம். ஓகே பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா இது கேபினெட் வைஸாகவும் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதேமாதிரி கான்ஃபிகரேஷன் வைஸாகவும் சரி. இது எல்லாமே அவருக்கு கேபினெட்டுமே ஒவ்வொரு கேபினெட்டாக சென்ட் பண்ணியிருந்தோம், எந்த கேபினெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக தான் இந்த கேபினெட் அவர் சூஸ் பண்ணார். இந்த கேபினெட்டையும் அவருக்கு ஓகே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்தமாரி எந்த CPU தேவைப்பட்டாலும் சரி, ஒரு சிலர் இந்தமாரி CPU வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருப்பாங்க. அந்தமாரி CPUனாலும் சரி, இல்லை ஒரு சிலர் பேசிக்கான யூசேஜ் இருந்தால் போதும், வெறும் ஹோம் யூசேஜ் இருந்தால் போதும், ஒரு 10,000ல் சொல்லுங்கள், 12,000ல் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அந்தமாரி யூசேஜாக இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.